பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த வீடியோவில் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஒரு கொஸ்டின் வந்து சார் எங்களுக்கு 2வது ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, அங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க சார், இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் 3rd ரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்ல போகிறேன். 2வது சார் 2வது ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு வந்து அந்த சீட்டு பிடிக்கவே இல்லை சார், எனக்கு பிடிச்ச கோர்ஸ் அது இல்லை சார், அங்கே போய் ஜாயின் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை சார், நான் வந்து 3rd ரவுண்டில் போகலாமா, 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதே போல் இன்னொரு கொஸ்டின், சார் நாங்கள் அலாட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம், அலாட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் இப்போ எங்களுக்கு போய் சேர்றதுக்கு பிடிக்கல சார், நாங்கள் இப்போ 3rd ரவுண்டு போகலாமான்னு கேட்குறாங்க. இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் 3rd ரவுண்டுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜில் போய் நீங்கள் விசாரிச்சிருக்கலாம், இல்லை காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், ஃபீஸ் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுன்னு சொல்கிறத பார்த்துட்டு இல்லை இவ்வளோ ஃபீஸெல்லாம் நம்ம கட்டி படிக்க முடியாது அப்படின்னு கூட நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓகேவா? 3rd ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதே போல் சார் எனக்கு சீட் அலாட்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஆனால் பட் எனக்கு பிடிக்கவே இல்லை சார், எனக்கு அந்த கோர்ஸே பிடிக்கல சார், நான் தெரியாமல் நான் நிறையா வச்சேன், பட் ஆனால் தெரியாமல் இது போய் அலாட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில சார், எனக்கு பிடிக்கல சார் அந்த கோர்ஸு, அதை விட எனக்கு அந்த காலேஜே பிடிக்கல சார் அப்படின்னீங்கன்னா நீங்களும் 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு மாணவர்கள் யார், அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டா நம்ம 3rd ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாதா சார், தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலேஜில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், சீட்டு இப்போ 2வது ரவுண்டில் கிடைச்ச மாணவர்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அலாட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுவீங்க, இல்லைனா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாலாம் மாற மாட்டீங்க. அங்கே போய் நீங்கள் ஜாயினே பண்ணலைன்னா அந்த சீட்டு 3rd ரவுண்டுக்கு வரப்போகுது. 3rd ரவுண்டில் நீங்கள் போய் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சிருச்சா? ஸோ மாணவர்கள்ட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், அதனால தான் இது வீடியோ வழியாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா கல்லூரிகளில் கண்ட ஃபீஸ் வாங்குறதுனால மாணவர்கள்லாம் ஒரு மாதிரி இல்லை வேணாம் சேர வேணாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இதே போல தான் 3rd ரவுண்டில் இப்போ சீட்டு கிடைச்ச மாணவர்கள் இதே போல தான் 3rd ரவுண்டில் போகிறீங்க. அங்கே போனால் வேறு காலேஜ் கிடச்சிச்சின்னா மட்டும் அவங்க மட்டும் ஃபீஸ் ஒன்றும் கம்மியாக வாங்குவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அங்கேயும் ஃபீஸ் அதிகமாக தான் வாங்கப்படும். எப்படி பார்த்தாலும் நானே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 20 30 காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ எல்லா காலேஜ்லேயும் 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட காலேஜ் ஃபீஸ் மட்டுமே. இதுதான் எல்லா காலேஜோட நிலவரம். ஃபீஸ் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை, பணம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்று என்னென்னா, நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறனால என்ன சலுகை, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் 20,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கிடையாது. நீங்கள் படித்து ஒரு வருஷமும் ஃபஸ்ட் இயர் 2nd இயர் 3rd இயர் 4th இயர் உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கிளைம் பண்ணிடுவாங்க, 20,000 ரூபா கம்மி பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால். அதே போல் நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுடைய அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே 50,000 போட்டு விடுவாங்க. அது எப்போ போட்டு விடுவாங்க சார்னா கொஞ்சம் நாளாகும், போன உடனேலாம் 50,000 கம்மி பண்ண மாட்டாங்க. இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின்ங்கிறது இந்த அந்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு இந்த பணம் வரும். ஓகே, அது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சேம் டைம் நமக்கு கவுன்சிலிங் வழியாக போகல, நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சிங்கன்னா எவ்வளோ, மாதம் 1000 ரூபா நம்மளுடைய புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்துலேருந்து 1000 ரூபா மாதம் வரும் இந்த பணம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க, அந்த ஸ்காலர்ஷிப்பு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பணம் கட்ட முடியலைன்னா கூட நீங்கள் லோன் கூட வாங்கி பக்கத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்கலாம் பேங்க்கில், உங்கள் பக்கத்தில் உங்களுடைய நியர்பையில் இருக்குது பார்த்தீங்களா பேங்க்கு, அந்த பேங்க்கில் கூட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோன் வாங்கி கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. இருந்தாலும் ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு, எனக்கு பிடிக்கலை, இல்லை சார் நான் நேரில் போய் கேட்டேன் பணம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க சார், நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் 3rd ரவுண்டுக்கு போகலாமா போக முடியாதாங்கிற ஒரு குழப்பத்தில் யாராவது இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் எல்லாருமே 3rd ரவுண்டுக்கு போகலாங்க. 3rd ரவுண்டுக்கு போகலாம். இதுதான் இந்த வீடியோட ஃபுல் நோக்கம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில்
செகண்ட் ரவுண்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆகிருந்துச்சோ அவங்க இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ. பாய்.